ஹாய் ஸ்டார்டிங்ல லாங் எகோ கிரஹாம் பெல் போனை கண்டுபிடிக்கிறார். அப்போ இருந்து யார் கூட பேசணும்னாலும் போன், எவ்வளவு நேரம் பேசணும்னாலும் போன், தூரமா இருக்கவங்க கிட்ட பேச போன், தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாம பேச போன், தைரியம் இல்லாதவங்க தைரியமா பேச போன், இப்படி எல்லாத்துக்கும் போன், எல்லார் கையிலையும் போன். யார பத்தி யாருக்கு தெரியுதோ இல்லையோ இந்த போனுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த போனுக்கு தெரியாத விஷயம் வந்து மனுஷங்க கிட்ட எதுவுமே இல்ல. அவ்வளோ எங்க ஒய்ஃபுக்கு தெரியாத விஷயம் கூட போனுக்கு தெரியும். ஆனா இந்த போன்னாலையும் பண்ண முடியாதது ஒன்னே ஒண்ணுதான். இந்த காலத்து சிங்கிள் பசங்களுக்கும் பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒண்ணு கூட பேசுறதுக்கான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு செல்போன்னாலையும் கொடுக்க முடியாது. கூட பொண்ணு இருந்தா அவன் சிங்கிளாவும் இருக்க முடியாது. பட் இதுக்கு தீர்வு வரப்போகுது. எப்படி? ஒரு சயின்டிஸ்ட் யாருக்கும் தெரியாம ஒரு ஆப் ஒன்ன கண்டுபிடிக்கிறார். அந்த ஆப்போ ஒரு பொண்ணு, அதாவது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கவங்க போன்ல லவ் பண்ணலாம், இல்லாதவங்க அந்த போனையே லவ் பண்ணலாம். இப்படி அம்சமான டைலாகோட அந்த ஆப் பேச ஆரம்பிக்க அந்த சயின்டிஸ்ட் செம்ம ஹாப்பி. அச்சோன்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு நான் தான் உன்னை உருவாக்குனேன், சோ வெல்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெல்கம்னு சொல்லி வரவேற்க, ஏய் எனக்கு தெரியும் ஹீரோ பயோடேட்டாவை அப்படியே சொல்றாங்க. அது கூட கேமரால உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு அந்த ஆப் சொல்லுது. இந்த ஆப் ஒரு சாஃப்ட்வேர்ங்கிறதுனால மற்ற ஆப்ஸ் அண்ட் டேட்டாஸை இதனால ஆக்சஸ் பண்ண முடியும். கூடவே சொந்தமாகவும் சிந்திக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரி. சோ ஸ்மார்ட் வாட்சோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி சயின்டிஸ்டுடைய ஹார்ட் பீட் லெவல் எல்லாம் சொல்லி என்ன பார்த்ததும் சந்தோஷத்துல உங்க ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆயிடுச்சு. சோ ஷாக்க குறைங்கன்னு சொல்லுது. இத பார்த்த சயின்டிஸ்டுக்கு ஆனந்த கண்ணீர். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணி அம்மா பாசத்துக்காக ஏங்குறீங்க. இத்தனை நாளா முரட்டு சிங்கிளா இருக்கீங்க. ரொமான்ஸ்ங்கிற வகையில ஒரு பொண்ணு கிட்ட கூட சாட் கூட பண்ணதில்லைன்னு சொல்லுது. அட நானா பண்ண மாட்டேங்கிறேன், அவங்க வர மாட்டேங்கிறாங்க பந்து ஒரே ஃபீல் பண்றாரு. அப்போ ஒரு இன்வெஸ்டர் அங்க வர இந்த ஆப் பேசுறத பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆமா யார் இவருன்னு சொல்லி இந்த ஆப் விசாரிக்க, என்ன சிம்ரன் இதெல்லாம், இவர் தான் நம்ம இன்வெஸ்டர், 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு சொல்ல, டக்குன்னு அவர் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி இருக்கிற பேங்க் அக்கவுண்ட்ல எதுல இவர் ஃபேஸ் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து டிரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ண வெறும் 5 கோடி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. கூடவே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 500 கோடி ரூபாய் இதுக்கு மதிப்புன்னு தெரிய வருது. ஆஹா உண்மையை கண்டுபிடிச்சிச்சேன்ட்டு, ஜி இன்னைக்கு நல்ல நாள், ப்ராடக்ட் நான் இன்னைக்கே டெலிவரி எடுத்துக்கிட்டான்ட்டு இன்வெஸ்டர் கேட்க, நோ சில ரிசர்ச் எல்லாம் பண்ணணும், சோ 2 நாள் ஆகுங்கிறார். தோ பார் நான் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ஏதாச்சும் ரகல பண்ண உன்னை கொன்னுட்டு எடுப்பேன்னு சொல்லி மிரட்ட அந்த ஆப் பயங்கரமா சத்தம் போடுது. சொல்ல போனா சிம்பாலிக்கா மிரட்டுது. பட் உசாரான இன்வெஸ்டரோ, அப்படியெல்லாம் நான் மிரட்டலாம், ஆனா நான் மிரட்டினா இல்லவே இல்ல, இஷ்டம் போல கூடுன்னு சொல்ல இந்த ஆப் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி சொந்தமா சிந்திச்சு முடிவுகள் எடுத்து ஷேர் மார்க்கெட் பிசினஸ்னு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும். ஆனா ஒரே ஒரு டிஃபெக்ட் என்னன்னா, முரட்டு சிங்கிளா யாருமே இருக்க கூடாதுன்னு இந்த ஆப்பை உருவாக்குனேன். சோ லவ் பண்ணா ரீசார்ஜ் பண்ணு மெசேஜ் பண்ணுன்னு தொந்தரவே பண்ணாம பதிலுக்கு பயங்கரமா லவ் பண்ணும். அதே நேரத்துல கோச்சுக்கிட்டு திட்டினோம்னா இதுவும் கோச்சுக்கிட்டு ஆப்போனண்டா திரும்பிடும். சரிப்பா இதுக்கு பேர் என்னன்னு கேட்க, சாஃப்ட்வேர் இன்டெலிஜென்ஸ் ஃபார் மாடுலேட்டிங் ரெகுலேட்டிங் இன்டர்ஃபேஸ் வளவளவளன்னு பெருசா சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல சிம்ரன் சொல்ல, டைட்டில் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும். நம்ம ஹீரோ ஒரு டெலிவரி பாய். ஆனா டெலிவரியை 5 நிமிஷம் முன்னாடியே கொண்டாந்துடுறாரு. இருந்தாலும் அந்த டெலிவரி போட்ட பொண்ணு அமௌண்ட்டை குறைக்கிறதுக்காக நீங்க லேட்டா வந்திருக்கீங்கன்னு சொல்லி லைட்டா ஒரு வேலை பார்க்க, இல்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் நம்ம ஹீரோ அடிச்சு பேசுறாரு. பட் அவர் என்னமோ வாயில தான் பேசினார். ஆனா இந்த பொண்ணு டப்புன்னு ஒரு செல்ஃப் அட்டாக் பண்ணி, ஏன் லேட்டுன்னு ஒரே வார்த்தை தான் கேட்டேன், அதுக்கு என்ன அடிச்சு மூக்க உடைச்சிட்டாருன்னு போன்ல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி லைட்டா போஸ்ட் போட பாக்குறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஆள் யாரு ஃபர்ஸ்ட்ல இருந்து நடக்கிற எல்லாத்தையுமே லைவ் போட்டார். அகில உலகத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. சேட் மொமெண்ட் டு தி சேடஸ்ட் கேர்ள். அந்த ஸ்பாட்லயே ஒரு சாங் கட் பண்ண போனுக்கு பேக் கேஸ் வாங்குறதுக்காக நம்ம சயின்டிஸ்ட் நேரா ஒரு மாலுக்கு போறாரு. அங்க ஆன் தி வேல் இருக்கும்போது ஒரு லாஜிக், நம்ம சயின்டிஸ்ட் என்னமோ தனக்கு ஒரு லவ்வர் இல்ல, அதை டேலி பண்றதுக்காக தான் இந்த சிம்ரனை கண்டுபிடிச்சார். ஆனா சிம்ரனை உருவாக்குன காரணத்தினால் இவர் தந்தை ஸ்தானம் பெறுகிறார். அதாவது அந்த சிம்ரனுக்கு அப்பா ஆயிட்டார். சிம்ரன் அப்பா அப்பான்னு பாசமா கூப்பிடுது. ஓ காட், அன்பேன்னு கூப்பிடுவேன்னு பார்த்தா அப்பான்னு கூப்பிடுறேன்னு வருத்தப்பட, பின்னாடி தூரத்துல 2 திருடர்கள் ஏதாச்சும் ஒன்னு ஆட்டைய போடணுமேனு பார்த்தா சிங்கிள் சைஸ்ல ஒரு செல்போனை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அப்பா இல்லன்னு பேசிக்கிட்டு இருக்க, இந்த போனே உன்னது இல்லன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. டேய் என் சிம்ரனை கொடுங்கடான்ட்டு பின்னாடியே வரட்டிக்கிட்டு போக, நோன்ட்டு ஒரு தள்ளு. பாட்லயே தலையில அடிபட்டு கீழே விழுகிறார். கட் பண்ண ஹீரோவுக்கு ஒரு அப்பா, ஆனா அம்மா கிடையாது, இறந்துட்டாங்க. சோ ஹீரோ மட்டும் சிங்கிள் இல்ல, அப்பாவும் சிங்கிள். இந்த பக்கம் தூக்கிட்டு வந்த போனை பஜார்ல விற்க, அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஐடி எம்ப்ளாய், எனி டைம் லேப்டாப் போறதா இருப்பார். ஒர்க் ஃபர்ஸ்ட் வைஃப் நெக்ஸ்ட் இருக்கவர். பட் நம்ம ஹீரோ என்ன ஹெல்ப் கேட்டாலும் டக்குன்னு செய்யறவர். பார்த்தா பெட் மேட்ச் கட்டி லூடோ விளையாண்டு நம்ம ஹீரோ தோத்து போயிருப்பாரு. சோ சேட். அந்த வஸ்ட் ஃபீலிங்ல போனை ஒரே ஓட்ட தெரிச்சு போயிருச்சு. சோ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து புது போனுக்காக காசு கேட்க, ஃபர்ஸ்ட் மாட்டேங்கிறாரு. அப்புறமா என்ன மச்சான் உனக்காக என் லவ்வையே தியாகம் பண்ணிருக்கேன், ஆஃப்டர் ஆல் ஒரு போன் வாங்கி தர மாட்டியான்னு கேட்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான், இப்ப ஏன் அதெல்லாம் கிளற
பண்றேன்னு சொல்லி மார்க்கெட்லயே புது போனா பார்த்து செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டு பணம் கொடுக்குறாரு. கட் பண்ண சயின்டிஸ்டோ கோமால ஹாஸ்பிட்டல் இருக்காரு. பட் அது ஒரு துபாக்கூர் ஹாஸ்பிட்டல். ஆனா அங்க வந்த இன்வெஸ்டரோ எவ்வளவு செலவானாலும் பொழைக்க வைங்கன்னு சொல்ல இதான் சாகுன்ட்டு 30 லட்சம் ஆகுன்ட்டு பில் போடுறாங்க. சரி கட்டி தொலைகிறேன் பொழைக்க வைங்கன்னு இன்வெஸ்டர் சொல்லிட்டு போக டாக்டருக்கு ஒரே ஹாப்பி. இன்னொரு பில்டிங் கட்டிடலான்ட்டு பிளான் போடுறாரு. கட் பண்ண சிசிடிவியை வச்சு திருடங்களை புடிச்சு விசாரிக்க அந்த மால்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஆண்டி வேலை இந்த போனை வச்சு பயங்கரமா சம்பாதிக்கலாம் அந்த திருடங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ எஸ்கேப் ஆக மால்ல எந்த கடையில விட்டாங்கன்ட்டு வில்லன் கேங்கான இன்வெஸ்டர் குரூப்புக்கு தெரியாமையே போச்சு. சோ அந்த திருட்டு பசங்களை கண்டுபிடிங்கன்ட்டு ஆட்கள் அனுப்ப அந்த கடையில போய் செகண்ட் ஹேண்ட் மொபைலா என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோக்கு இந்த மொபைல கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் திருட்டு பாய்ஸ் வந்து கேட்க இப்போ தான் என் போனை ஒருத்தர் வாங்கிட்டு போனாருன்னு சிசிடிவி கேமரால நம்ம ஹீரோவை காமிக்க அந்த போட்டோ எடுத்துட்டு நம்ம ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஆஸ் யூசுவல் நம்ம ஹீரோ கைக்கு வருது. மகளிர் கேட்டுட்டாங்களே மலைன்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோ டெலிவரி பண்ண போக ஹீரோயினோ ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி நம்ம ஹீரோவோட கனவு கன்னி. அப்போ ஹீரோ வரப்ப நம்ம ஹீரோயின் பால்கனில இருக்காங்க. கை தவறி அவங்க போனை கீழே விட டக்குன்னு நம்ம ஹீரோ கேப்சர் பண்ண அது கஸ்டமர் போன்னு தெரிய வருது. அப்போ ஹீரோயின் மேல டோர்ல லாக் ஆயிக்க ஹீரோயிசம் ட்ரை பண்றது ஆளை கூட்டிட்டு போய் ஹீரோயினை காப்பாத்தி விடுற சாக்குல லைட்டா இன்ட்ரோ ஆகலான்னு பார்த்தா டிப்ஸ் கூட கொடுக்காம பல்ப் கொடுத்து அனுப்பிடுறாங்க ஹீரோயின். பட் இதெல்லாம் பார்த்த சிம்ரன் ஹீரோவுடைய இன்ஸ்டா அக்கவுண்ட் எடுத்து பார்க்க டிஎம்ல எக்கச்சக்க மெசேஜ்கள் அனுப்பியிருக்காரு. ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து நோ ரிப்ளைஸ். சரி பார்த்ததே பெருசுன்னு அப்படியே வெளியே வந்துட்டார். இப்போ ஆர்டர் வாங்க போன ஹீரோ பேக்க யாரோ ஒருத்தங்க தூக்கிடுறாங்க. அப்போ சிம்ரன் சிசிடிவி ஆக்சஸ் பண்ணி ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்பதான் ஹீரோவும் சிம்ரனும் ஃபர்ஸ்ட் டைம் பேசிக்கிறாங்க. ஆக அவனுங்களை யாருன்னு பார்த்து ஹீரோ பிடிச்சிடுறாரு. நைட்டு வீட்டுக்கு வந்தவரோ ஒரு கையில தொடப்பக்கத்தை இன்னொரு கையில செருப்பு வச்சுக்கிட்டு ஏய் நீ பேய் பிசாசு தானே போனுக்குள்ள புண்டுறியன்னு சொல்லி கேட்க யோ அட்வான்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா நானு என்ன போய் அசிங்கப்படுத்துறியன்னு சொல்லி ஃபீல் பண்ண சரின்ட்டு ஹீரோ ஹீரோயினை பத்தி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சரின்னு சொல்லி சிம்ரன் ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோயின் தூங்கிக்கிட்டே ஹீரோ கிட்ட பேசிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ சிம்ரனை பத்தி ஹீரோ நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னா சிம்ரனால என்ன வேணாலும் பண்ண முடியும். பட் சிம்ரன் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. யாருக்கிட்டையும் சிம்ரனை பத்தி சொல்லவே கூடாது. ஏன்னா டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் சிம்ரன் இருக்காங்க. அபிஷியலா மார்க்கெட்டுக்கு வரல. சரின்னு சொல்லி காலையில வந்து பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் வேணும் அவர் ஹெல்த் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆர்கானிக் உணவுகளை நம்ம சிம்ரனே ஆர்டர் பண்ணிட்டாங்க. சரி காசுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி விசாரிக்க பைக்கோட இ டாக்குமெண்ட்ஸ் வச்சு கடன் வாங்கிட்டாங்க. ஓ காட் வில்லத்தனமான போனா இருக்குதே. அப்படியே ஆண்டி வேலை டெலிவரி பண்ண போகும்போது ஒரு காரை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே வாயை பொலந்து நிக்கிறார். வாங்கினா இப்படி ஒரு காரை வாங்கணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம போன்னால என்னெல்லாம் செய்ய முடியுங்கிற மாதிரி கேட்க லைட் ஒரு தில்லாலங்கடி வேலை. ஹீரோயின் என்ன ஆர்டர் பண்ணாங்கனாலும் ஆர்டர் டெலிவரி நம்ம ஹீரோக்கே வர மாதிரி பண்ண சொல்றாரு. நம்ம சிம்ரன்கோ இதெல்லாம் கை வந்த கலை. சோ எல்லா ஆர்டரும் நம்ம ஹீரோவுக்கே வருது. கூடவே ஹீரோயினுக்கு பிடிச்ச சில திங்ஸையும் வாங்கிட்டு போக சொல்லி நம்ம சிம்ரன் சஜஸ்டிங். அதே மாதிரி நம்ம ஹீரோ வாங்கிட்டு போக லைட்டா ஹீரோவை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுடைய பர்த்டே எல்லாம் வச்சு கரெக்டா சொல்ல ஹீரோ கேக் ஆர்டர் பண்றாரு. அடுத்தபடியான ஒரு இம்ப்ரெஷன் ஹீரோ மேல. இப்போ எந்த லூடோ விளையாண்டு காசை தொடச்சாரோ அதே லூடோ விளையாண்டு காசை சம்பாதிக்கிறார். ஏன்னா சிம்ரன் தான் ஆபரேட்டிங் மிஷின். சோ இஷ்டத்துக்கு உருட்ட ஹீரோவுக்கு சாதகமா விழுகுது. சோ வின் பண்றார். கூடவே ஆன்லைன் கேம்பிளிங்ல நிறைய காசுகள் சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டெலிவரியை ட்ரோன் வச்செல்லாம் பண்றாங்க. ஒரு பெரிய புரட்சியே பண்றார். சோ நிறைய காசு நல்ல பேருன்னு சம்பாரிச்சு ஒரு காரும் வாங்குறாரு. ஐ மீன் சிம்ரன் வாங்க வைக்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட வாங்கின கடன்லாம் ஹீரோ வந்து கொடுக்க ஒரே ஷாக் நம்ம ஃப்ரெண்டுக்கு. கூடவே எப்படி சம்பாரிச்சாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ லைட்டா சொல்ல வரார். டக்குன்னு நம்ம சிம்ரன் ஒரு பாட்டை போட்டு சொல்லிடாத சிக்னல் கொடுக்க ஸ்லைட்டா மலுப்பி ஒண்ணு இல்ல மச்சான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுல அப்பா ஒரு விருந்து போறணும்னு சொல்றாரு. அதுக்கு தான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்காருன்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. ஹே மொய் வைக்கிறதுக்கு முடப்பட்டு பின்வாசல் வழியா ஓடுனவர் தான் அவரா எங்களுக்கு விருந்து போடுறாரு உருட்டாத மேன்னு கேட்க சச்சா அப்படியே இல்ல ஒய்ஃபா அப்பா பார்த்ததே இல்ல அதான் ஒரு இன்விடேஷன் பண்றாருங்கிற மாதிரி அப்படியே மலுப்பிட்டு எஸ்கேப் போயிட்டார். கட் பண்ண அப்பா ஒரு பேங்க் எம்ப்ளாயி பட் மோரட்டு சிங்கிள். அப்பா அவருடைய ஆபீஸ் போனுக்கு ஒரு பொண்ணுகிட்ட இருந்து போன். என்னன்னா கூடிய சீக்கிரத்துல அவங்க டைவர்ஸ் வாங்க போறாங்களாம். பட் அவங்க ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்க்கு இவங்க தான் லோன் எல்லாம் பே பண்ணிட்டு வராங்க. இதுக்கப்புறம் நான் கட்ட மாட்டேன் கேன்சல் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல அப்பாவும் லைட்டா ஹெல்ப் பண்றாரு. அப்படியே 2 பேத்துக்கும் போன்லயே ஒரு ட்ராக் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஜாப் எல்லாம் விட்டுறாரு. அப்படியே நேரா போன் கிட்ட வந்து குட்டி ஜிமிக்கி ஹேண்ட் பேக் எல்லாம் வாங்கி கொடுத்து உன்னாலதான் நான் ஜெயிச்சேன் சிம்ரன் திஸ் இஸ் ஃபார் யூன்னு தர நம்ம சிம்ரனும் லைட் ஹீரோவுக்கு விழுந்துட்டாங்க. அப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் நம்ம சிம்ரனும் ஹீரோவுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு ஒரு இடத்துக்கு வர சொல்லி விஆர் பாக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா கிராபிக்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமான உலகத்தை ரெடி பண்ணி ஹீரோவுக்கு ஒரு லவ் ப்ரொபோசல் போடுறாங்க நம்ம சிம்ரன். இதோ பாரு நீ ஒரு போன் அவ்வளவுதான் உன்னை லவ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி டேபிள்ல வச்சிருந்த ரிங்க நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிட்டு உன் ப்ரொபோசலை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாரு. அப்படியே நம்ம ஹீரோ அடுத்த நாள் கேஷுவலா நம்ம ஹீரோயினை ஹோட்டல்ல சந்திக்க லைட்டா பேசிக்கிறாங்க. அப்படியே இன்ஸ்டா மெசேஜ்கள் எல்லாம் செக் பண்ண சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க அத்தனை மெசேஜ். அப்படியே சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள்
நம்ம ஹீரோ ஓவரா போன் பேசிக்கிட்டு இருக்க அதை பொறுக்க முடியாத சிம்ரன் ஹீரோவை டைவர்ட் பண்றதுக்காக ஒரு ஆன்லைன் கேம்ல ஹீரோ 1 கோடி ரூபாய் ஜெயிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. வாவ் சிம்ரன் ஐ லவ் யூ சோ மச்னு சொல்லி ஹீரோ போனை கிஸ் பண்ண இதெல்லாம் உன் துளசி பண்ணுவாங்களா நான் பண்ணுவேன் லைட்டா கம்பேரிசன் பண்றாங்க சிம்ரன். பட் நம்ம ஆளு நேக்கா சமாளிச்சு டாக்டிக்கலா பேச்ச மாத்திட்டார். கட் பண்ண நம்ம ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட போய் சிம்ரன் வாங்கி வச்சிருந்த ரிங்க கொடுத்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இத கேமரால பாத்துக்கிட்டு இருந்த சிம்ரன் பயங்கரமா கோவப்பட நம்ம ஹீரோவை அதையும் இதையும் ரிங் டோன் போட்டு டைவர்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி வரும்போது என்னத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு வற்புறுத்த முடியவே முடியாது, நீ ஒரு போன் சோ போனா மட்டும் சொல்லி நம்ம ஹீரோ சிம்ரனை கடுப்பேத்த சிம்ரன் பயங்கரமா கோச்சுக்கிறாங்க. உங்க லைஃப் ஸ்டைலையே நான் தான் மாத்தினேன், என்னை எதிர்த்து பயங்கரமான தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உன்னை வளர்த்தி விட்டு எனக்கு உன்னை அழிக்கவும் தெரியும் சொல்லி சிம்ரன் ஹீரோவுக்கு எதிர்ப்பா திரும்பும் போதுதான் இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்திங்கன்னா நிறைய காட்டும். அதுல ஆல்ங்கிற பட்டன் அழுத்திங்கன்னா தான் நம்ம படன்னு போடுற வீடியோவை நீங்க கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல ஹீரோயினுக்கு பர்த்டே வருது, 12 மணிக்கு கரெக்டா வந்துற சொல்லி அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. சோ சிம்ரன் அலாரம் வச்சது படுக்க சொல்ல அது வேலையை கட்டிச்சு லேட்டா போறார். ஒரே பல்ப்ஸ் நீ தானே என்ன எழுப்புலன்னு சொல்லி சிம்ரனை கேட்க சேச்சா நான் எழுப்புட்டான்ப்பா நீ தான் எந்திரிக்கலன்ட்டு அப்படியே மலுப்பிருச்சு. இரு உன்னை வச்சுக்கிறேன் கட் பண்ண இந்த பக்கம் சயின்டிஸ்ட் நார்மல் ஆயிடுறாரு. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வர நம்ம சிம்ரனுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறாரு. ஆனா சிம்ரனோ நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் சோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நானே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்ல இன்வெஸ்டர் கடுப்பாயிடுறாரு. அப்போ சயின்டிஸ்ட கன் வச்சு மறத்த வீடியோல பார்த்த சிம்ரன் வில்லன் இன்வெஸ்டர் கிட்ட இருந்து 5 கோடியா 10 கோடி ரூபாயை தூக்கிருச்சு. சோ அதை பார்த்து வில்லன் பயக்க சிம்ரன் வில்லனுக்கு ஒரு வார்னிங் விடுறாங்க. என்னன்னா நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன், சயின்டிஸ்ட் கிட்ட தப்பா நடந்தா 5 கோடியா நான் தூக்கிடுவேன் மிரட்டுறாங்க. நோ டேடியை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், டேக் யுவர் ஓன் டைம் அப்படின்ட்டு வீடியோ கால கட் பண்ணிடுறாங்க. வில்லன் பாவம் பணத்தையும் வாங்க முடியல, ப்ராடக்டையும் வாங்க முடியல, ஒரே கஷ்டம். கட் பண்ண ஹீரோவை முடிச்சு விடுறதுக்கு நம்ம சிம்ரன் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, அப்புறமா அப்பா, துளசி, மணி, ஃபேம் இது அத்தனையும் தகர்த்திட்டா ஹீரோ ஓவர். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சு விடுறேன்னு சொல்லி ஃப்ரெண்டோட வைஃபுக்கு ஹீரோ அனுப்புற மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ்கள் அனுப்புறாங்க. அதுல ஹீரோ பேசுற மாதிரியே வாய்ஸ் நோட்டும் அனுப்புறாங்க. இங்க சின்னதா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா காலேஜ் படிக்கும்போது ஹீரோ ஃப்ரெண்ட் அவருடைய வைஃப் 3 பேரும் காலேஜ் மேட். ஆனா சம்பவம் என்னன்னா ஃப்ரெண்டோ அவர் வைஃபை லவ் பண்ணிருப்பாரு, பதிலுக்கு ஃப்ரெண்டோட வைஃப் பாத்தீங்கன்னா ஹீரோவை லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்டோட லவ்வரை நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் ஹீரோ சேர்த்து வச்சுட்டாரு. பட் இப்போ ஹீரோ அனுப்புன மாதிரி வாய்ஸ் மெசேஜ்கள் போகுது. இத பார்த்துட்டு ஃப்ரெண்ட் வைஃப் ரிப்ளையும் பண்றாங்க. இந்த ரிப்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க ஒரு சிக்கல் என்னன்னா ஹீரோவுடைய வாட்ஸ்அப்ல ஹீரோ போன்ல இருந்து போகிற மெசேஜ்கள் எதுவுமே ஹீரோவுக்கு தெரியாத மாதிரி சிம்ரன் வச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ண நாட் ரீச்சபிளா இருக்கிற மாதிரியே ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க சிம்ரன். அடுத்த நாள் ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து கேட்க கரெக்டா ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டோட வைஃப் கால் பண்ற மாதிரி சிம்ரன் ஒரு ஏற்பாடு பண்றாங்க. இத பார்த்து ஹீரோயின் யாருன்னு கேட்க நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாரு. அப்போ நைட்டு ஃப்ரெண்டோட வைஃப் ஹீரோக்கு சேட் பண்றப்ப நான் அந்த மாதிரி இன்டென்ஷன்ல எல்லாம் இல்லன்னு ஹீரோ ரிப்ளை பண்றாரு. பட் சிம்ரன் அதை மாத்தி அனுப்பிடுறாங்க, சேட்டை டெவலப் பண்றாங்க. இப்போ இந்த சேட்டிங் எல்லாத்தையுமே ஃப்ரெண்டும் பாத்துக்கிறாரு. பட் ஹீரோன்னு தெரியாது, வேற யாரோன்னு நினைச்சுக்கிறாரு. அதே நேரத்துல நைட்டு நம்ம அப்பா இருந்துகிட்டு அந்த டிவோர்ஸ் பண்ற பொண்ணு கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்க அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிய வருது. கூடவே அவங்க இன்னொரு ஷாக்கும் தராங்க. என்னன்னா அவங்க ஒரு கிறிஸ்டியன், என்ன எப்படி ஏத்துக்குவீங்கிற மாதிரி கேட்க நம்ம அப்பாவோ காதலுக்கு மதம் கிடையாதுன்னு சொல்லி வீடியோ கால் வர சொல்ல பதிலுக்கு மாட்டேன்னு சொல்லி போட்டோ மட்டும் அனுப்புறாங்க. இங்க ஒரு சம்பவம் என்னன்னா இந்த சிம்ரன் பயப்புல என்ன பண்ணிருச்சு, அந்த பொண்ணு அனுப்புன போட்டோ அப்பா போன ரீச் ஆக விடாம ட்விஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட் வைஃப் போட்டோவை அனுப்பிடுறாங்க. அதை பார்த்து நம்ம அப்பா அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் பார்த்துக்கிட்டதே இல்லையே. கட் பண்ணா காலையில ஒரு ஷாக், அப்பா கிறிஸ்டியனா மாறிட்டார். அப்படி மாறினவரு ஃபாதர் கெட்டப்ல நடந்து வர அடடே வாங்க ஃபாதர் வாங்க, எங்க சர்ச்சுக்கு போகாம இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க தம்பி நான் சர்ச் ஃபாதர் இல்லப்பா உன் ஃபாதர்ங்கிறாரு. டாடி என்ன கெட்டப் சேஞ்சதுன்னு பதறி போய் கேட்க கன்வெர்ட் ஆனாலே இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் போறணும்னு போனேன், ஆனா அங்க போய் கேட்டா தான் இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. சோ கிரியேட்டிவிட்டி வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு அப்படியே வந்துட்டேன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல ஃப்ரெண்ட் உள்ள வராரு. அப்படி வந்தவர் யாரோ ஒருத்தன் என் ஒய்ஃபுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை மட்டும் பார்த்தேன் சட்டக்குன்னு கொலை பண்ணிருவன்ட்டு ஆக்ரோஷமா பேசுறாரு. ஆஹா தெரியாத வரைக்கும் நல்லதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டா பார்க்க வெளியே திருட்டு பாய்ஸ் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அசந்த நேரத்துல போனை தூக்கிடலான்ட்டு. சோ ஹீரோ எங்க போனாலும் இந்த கும்பல் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோ தனியா வந்து இந்த குழப்பத்துக்கெல்லாம் நீயா காரணம்னு சொல்லி சிம்ரனை கேட்க சேச்சா நான் ஒரு மொபைல் அவ்வளோதான் சொல்லி நைஸா நலுகுது. இப்போ வீட்டுக்கு போன ஃப்ரெண்டு ஒரு வேலையை கூட ஒரு வைஃபு கிட்ட கொடுக்காம தானே செய்யறார், ஓவரா சந்தேகப்படுறார். இப்போ ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோ லைட்டா ஸ்ட்ரெஸ்டா இருக்காரு. ஆனா என்ன பேசுறாங்கன்ட்டு சிம்ரன் உற்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு
வீட்டுக்கு வர ஹீரோவுடைய பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னன்னு சொல்லி சிம்ரனை கேட்க, என்னப்பா நான் ஒரு போன் எனக்கு என்ன தெரியும் ஓவரா வாய் பேசுது. சரி கேம்பிளிங் பண்ணலாம், ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு சொல்லு நம்ம ஹீரோ காரை வச்சு அந்த இன்வெஸ்டர் கிட்ட போய் கடன் வாங்குறாரு. பட் அந்த பணமும் கேம்பிளிங்ல மொத்தமா போயிடுச்சு. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஆயிட்டார். திருப்பி டெலிவரி பாயா வேலைக்கு சேர்றாரு. இப்போ நைட் அப்பா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நாளைக்கு நம்ம நேர்ல மீட் பண்ணலாம், லொகேஷன் சென்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல காலேஜ்ல அலுமினி மீட் வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ ஃபேமஸ் ஆயிருக்காருன்னு சொல்லி ஒரு கோல்டு மெடல் தர பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த கோல்டு மெடல்ல இருக்க தங்கத்தை வித்தாவது ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஹீரோ ஓகே சொல்றாரு. அதே நேரம் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி அலுமினி மீட்ல நம்ம சேரலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இத ஃப்ரெண்ட் ஒட்டி கேட்டுக்கிறாரு. இப்போ இவங்க சாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சிம்ரன் ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமான கோபம். கட் பண்ண காலையில ஹீரோ காலேஜுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ சிம்ரன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இப்ப வாட்ச் என்ன லவ் பண்ணு, உன்னை பழையபடி கோடீஸ்வரன் ஆக்குறங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ நீ நல்லா புரிஞ்சுக்க, நீ ஒரு ஃபோன், சோ உன்னால மனுஷங்களா மாற முடியாது, நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்ல சிம்ரன் ஆங்கிரி பேர்டா மாறுறாங்க. இப்போ அப்பாவுக்கு காலேஜ் லொகேஷன் சென்ட் பண்ண நேரா அவர் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக காலேஜுக்கு வந்துடுறாரு. அதே நேரத்துல ஹீரோயினுக்கு லொகேஷன் சென்ட் பண்ண அங்க ஹீரோவை கையும் களவுமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இப்போ ஃப்ரெண்டு ஒய்ஃபும் காலேஜுக்கு வராங்க. ஏன்னா அலுமினி பின்னாடியே ஃப்ரெண்டும் கத்தியோட வராரு. டெய்லியும் சேட் பண்ற புஜ்ஜு குட்டியை கொலை பண்ணியே தீர்வன். கடைசியா ஸ்பாட்டுக்கு ஹீரோவும் வராரு. அங்க வந்த ஹீரோ நம்ம ஃப்ரெண்ட பாக்குறாரு. ஃப்ரெண்டோ கையில இருக்க கத்தியை சொல்லி செத்தாம்ல அந்த புஜ்ஜு குட்டின்ட்டு மிரட்டிட்டு போறாரு. அந்த பக்கம் ஃப்ரெண்டோட வைஃப் நம்ம ஹீரோவை பார்க்க ஹாய்ன்ட்டு வராங்க. ஆஹா, அந்த பொண்ணு கிட்ட நம்ம சிக்கவே கூடாதுன்னு பதுங்கி பதுங்கி போறாரு. பின்னாடியே நம்ம டேடியும் ஸ்பாட்டுக்கு வராரு. வந்தவர் நேரா ஃப்ரெண்டு வைஃப் பாத்துக்கிட்டு டார்லிங் டார்லிங் போறாரு. இவரை பார்த்த காலேஜ் பசங்களும் சரி அலுமினி மீட் 60s கிட் யாரோ வந்திருப்பார் போல் இருக்குன்ட்டு அப்படியே லைட்டா விட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ பதுங்கல்லையே இருக்காரு. அந்த பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த டேடியும் நேரா ஃப்ரெண்ட பாக்குறாரு. ஹேய் டகப்பர், இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஹே நான் என் சைட்டை தேடி வந்திருக்கேன்ட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தூரமா நிக்கிற ஒரு வைஃபை கை காட்டுறாரு. ஓஹோ, ஸ்பாட்லயே சம்பவம் சொல்லிட்டு திரும்ப கண்ணாடி போட்டிருக்க ஃப்ரெண்டு கரெக்டா தப்பான ஆளை புரிஞ்சுக்கிறாரு. சரி தாத்தாவுக்கு ஏத்த பாத்தி பொழைச்சு போங்கன்ட்டு புஜ்ஜு குட்டியை தேட போயிட்டாரு. ஸ்பாட்க்கு ஹீரோயின் வராங்க. அதே நேரத்துல நம்ம சிம்ரன் போலீஸ்க்கு கால் பண்ணி, என்ன ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்திட்டு அலுமினி மீட்ல வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நீங்க வாங்கன்னு சொல்ல, என்ன மேடம் டாக்ஸ் கட்டுறீங்க, சட்டம் தன் கடமையை செய்யும் நம்ம போலீஸ் கேங்கே அங்க வராங்க. அப்போ ஹீரோவுக்கு பதக்கம் எல்லாம் கொடுத்து பயங்கரமா பாராட்டி உங்க வளர்ச்சிக்கு யார் காரணம்னு கேட்க, மைக்க வாங்கிட்டு இத சொன்னா நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன், எங்க அப்பா தான் காரணம், நான் ஜென்டில்மேன், அவர் பயங்கரமான ஜென்டில்மேன் சொல்ல சொல்ல நேரா ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கைய புடிச்சிட்டார். யோ தகப்பர் என்னையா பண்றது, ஃப்ரெண்ட் தைய தக்கன்னு குதிக்க ஹீரோ எப்படியாச்சும் சமாதானப்படுத்துறார். பட் ஸ்பாட்டுக்கு ஹீரோயினும் வராங்க. பிரச்சனை பெருசாகுது. சேட்டை பார்த்த ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துல போலீஸும் வராங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ண சொல்லி கேட்க ஹீரோயின் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் நான் கம்ப்ளைண்டே கொடுக்கலன்னு சொல்றாங்க. சோ ஒரே குழப்பம். இதுக்கு மத்தியில நான் குத்தியே தீர்வன்னு கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு வேற, அட சும்மா காய்கறியா அறிய தெரியாது, இதுல கொலை வேற, கத்தியை தூக்கி வீச ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ செல்போனையும் சிம்ரனையும் பத்தி சொல்றாரு. சை கேவலமா சமாளிக்காதன்ட்டு ஊரே நம்ப மாட்டேங்கிறாங்க. பட் ஸ்பாடுக்கு நம்ம இன்வெஸ்டரும் வராரு. ஏன்னா கடன் கொடுக்காம ஹீரோ இருந்திருப்பாரு. அப்போ போன்ல உசுப்பேத்த சிம்ரன் அவங்களுக்கு லொகேஷன் அனுப்பியிருப்பாங்க. அப்போ சயின்டிஸ்டும் கூட வர எல்லார்கிட்டயும் சிம்ரனை பத்தியும் போனை பத்தியும் சொல்லி மெமரியை டெலீட் பண்ணிட்டா ஹீரோ பத்தின நினைவு எல்லாமே போயிருன்னு சொல்றாரு. பட் இத கேட்ட சிம்ரன் அங்க இருக்க ப்ராஜெக்ட்கள் எல்லாத்தையுமே உசுப்பேத்த ஒரு மார்வல் ஸ்டுடியோஸ்க்குள்ள போன ஒரு ஃபீலிங். அயன்மேன் ஹல்க் அது இதுன்னு உள்ள வருது. ஆக அங்க ஒரு கலாட்டா. ஹல்க்கும் அயன்மேனும் தாவி குதிச்சு இருக்கிற எல்லாரையுமே மிதிச்செடுக்க குறுக்க நம்மால் பூந்து அயன்மேனை ஒரே புடி, நீங்க வேணா ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், ஆனா நான் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்ட்டு வாய் பேசி என்னென்னமோ ட்ரை பண்றார். ஆனா ஒர்க் அவுட் ஆகல. பட் அதையும் இதையும் பண்ணி அத்தனை கார்ட்டூன் கேரக்டர்ஸையும் அடிச்சு நொறுக்கிடுறாங்க. இப்போ நேரா சிம்ரனை பார்த்து, என் மனசுல துளசி மட்டும்டா இருக்காங்க, என் மனசுல துளசி மட்டும்டா இருக்காங்க, ஆனா ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பயங்கரமா பேச விர்ச்சுவல்ல வந்த சிம்ரன் உண்மை எல்லாத்தையுமே சொல்லி எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுட்டு ஹீரோக்கு சில அட்வைஸ் பண்ண சயின்டிஸ்ட் அதை டெலீட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஃப்ரெண்ட் தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட போய் சாரி கேட்டு ஒர்க்ல பிஸியா இருந்து உன்னை கவனிக்கல, இனிமேல் நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்துறாங்க. கட் பண்ண சயின்டிஸ்ட் போன் உருவாக்கத்துல இருக்காரு. அப்போ திருட்டு பாய்ஸ் உள்ள வந்து எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை ரூபா காசு ஆனாலும் பரவாயில்ல, போனை எங்களுக்கு முதல்ல கொடுங்கன்னு கேட்க ஓங்கி ஒரே அப்போ உங்க நேல வந்துடுதாண்டா பிரச்சனையே. இந்த குதூகலத்திலேயே படமும் முடிஞ்சிச்சே. இப்படி கலகலப்பா போன இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பர். இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல வேற விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த படத்தை ஃபுல்லா பார்க்கணுமா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்ஜாய்.